டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 2ல் கேட்ட கொஷின்ங்க. இது வந்து தனிவட்டி சம்மை. இது எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக கொடுக்குறாருங்க. அருணுக்கு 2 ஆண்டுகளுக்கு. சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். மொத்தமாக 2 பேரோட சேர்த்து 2200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாலாஜி கொடுத்ததும் சார்லஸ் கொடுத்ததும் ரெண்டும் சேர்த்து வட்டி வீதம் கேட்குறாங்க. தனி வட்டியில் எப்படிங்க ஈஸியாக போகிறதுன்னு பார்த்தா, இப்போ வேல்யூ பாருங்கள், 5, 10, 12 இது மாதிரி பெரிய வேல்யூவாக இருக்குங்க. சில டைம் 5%, 5.5%, 6%, 6.5, 6.7 இந்த மாதிரி கொடுத்தாங்களா நம்ம ஃபார்முலா படி போட்டு போடலாங்க. இப்போ வந்து பர்சன்டேஜோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வேல்யூ அதிகமாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னங்க, பாலாஜிக்கு 5000 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சார்லஸ்க்கு 3000 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. மொத்தமாக எவ்வளோங்க, 2200 கிடைக்கணுங்க வட்டி. இப்போ 4 ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன்லேருந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாங்க. எப்போயுமே 10ங்கிற ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எடுத்து போடுங்க. அதை விட கம்மியாக வருதா அதிகமாக வருதான்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே 10ங்கிற ஆப்ஷனை தாங்க எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு 10% போட்டு பார்க்கலாம். அப்போ 5000க்கு 10% போட்டால் 2 வருஷத்துக்கு எவ்வளோங்க, 1000 ரூபா கிடைக்குங்க. 1 வருஷத்துக்கு 500 கிடைக்கும், 2 வருஷத்துக்கு 1000. அதே மாதிரி 3000க்கு 10% போட்டால் டைரெக்டாக அப்படியே போடலாங்க. 10/100 போட்டால் 1 வருஷத்துக்கு 300 ரூபா கிடைக்குங்க. அப்போ 4 வருஷத்துக்கு 12 1200 கிடைக்குங்க. இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள். 0 0 2 2200 பாருங்கள். கொஷின் என்னங்க, 2200 தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தாங்க கரெக்டான ஆன்சர். எப்பவுமே நம்ம 10% போட்டு பார்க்கலாம். ஒருவேளை 10% கம்மியாக இருந்துச்சுன்னா 5% வச்சுக்கலாம். 10% அதிகமாக இருந்துச்சுன்னா 12.5 அதை பொறுத்து ஆப்ஷனை மாற்றிக்கலாங்க. இது மாதிரி போட்டால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகுங்க. ஃபார்முலா படியும் போடலாம், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்